ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி மோமோஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கார்ன் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதிலே பாதி தான் போட போகிறேன். கொஞ்சம் முட்டைக்கோசு, ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் இந்த பிளெண்டரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். இந்த எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை ஒரு துணி போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது காய்கறியோட ஜூஸ் தான். இதில் கொஞ்சமாக பெப்பரும், ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா இருக்கிறதுனால காரம் இருக்கும், உப்பும் போட்டிருக்கோம். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இதையும் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி உரலில் இடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் கெட்டியாக. பிசைஞ்சு இதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்படியே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தேய்ச்சிக்கலாம். பூரி மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி தேய்ச்சி இதில் அந்த கலந்து வச்சுருக்கிற மிக்ஸை இது உள்ளே வச்சு நம்ம கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். மோதகம் ஸ்டைலில் பிடிச்சிக்கலாம். இதில் நமக்கு என்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேப்சிகம், அந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய், முருங்காயை தவிர. இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. நான் மைதாவில் செஞ்சுருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் வேணுன்னா கூட செய்யலாம், அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ மோமோஸ் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு 2 காஷ்மீரி மிளகாய், 2 சாதா மிளகாய் எடுத்து சுடுதண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன். அது கூடவே இந்த ஊற வச்ச மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் உப்பு, ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து அப்படியே பச்சையாக அரைக்க வேண்டியது தான். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு அரைச்சிக்கலாம். இது வேணும்னா நீங்கள் வேக வச்சு கூட அரைச்சிக்கலாம். பச்சை வாசனை பிடிக்காதுன்னா வேக வச்சு கூட அரைச்சிக்கலாம். நான் பச்சையாகவே அரைச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ.